सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. திருஷ்டி சிருஷ்டி உபபத்தி அப்படிங்கிற பிரகரணம் 534வது பக்கம். அதுல ஒரு பாகம் ஆயிருக்கு. நன்வேவம் பிரதீதி மாத்திர சரீரஸ்ய அப்படின்னு ஆரம்பிக்கலாம். 534வது பக்கத்துல இந்த திருஷ்டி சிருஷ்டி பட்சம் அப்படின்னா எப்பொழுது நாம் பார்க்கிறோமோ அப்பொழுதுதான் அந்த பதார்த்தம் இருக்கு. இதுதான் திருஷ்டி சிருஷ்டின்னு பேர். எப்பொழுது திருஷ்டி இருக்கோ பார்க்கிறோமோ அப்பொழுதுதான் அந்த பதார்த்தம் உண்டாகிறது. இப்ப கட்டாதி பதார்த்தங்கள்லாம் முன்னால பொருள் இருக்கு, பிறகு இருக்கிற பொருளை நாம கண்ணால பார்க்கிறோம். இந்த பட்சமானது சிருஷ்ட திருஷ்டி பட்சம்னு பேர். ஆனா உத்தமாதிகாரிகள் என்ன நினைக்கிற, தோணும் பொழுதுதான் இந்த உலகம் இருக்கு, எப்பொழுதும் உலகம் இல்லை. எப்பொழுது நமக்கு தோணுகிறதோ காணுகிறதோ நாம் காணுகிறோமோ அப்பொழுதுதான் அந்த உலகம் இருக்கு. அப்பொழுது பிறக்கிறது கண்ண முடினா மறுபடியும் போயிடுது அப்படின்னு தற்காலத்துலதான் பிரபஞ்சம் இருக்கு அப்படின்னு அவளுடைய பட்சம். இந்த பிரபஞ்சம் ஏன் தோணுகிறது? அஜானத்தினால தோன்றது, மித்தியினால தோன்றது, மித்தியாக தோன்றது. கணிக்கவாதம் என்ன சொல்றான்னா, ஒவ்வொரு கணத்திலையும் அந்த பொருள் புதுசு புதுசாக உண்டாகிறதுங்கிறான். அவன் எப்படி சொல்றான், தீப கலிக்கை இருக்கு, ஒரு குத்துவிளக்கு ஏற்றி வச்சோம்னா அதுல ஒரு பிளேம் இருக்கு, அது ஒவ்வொரு கணமும் தனித்தனியா உண்டாகுது. ஒரு கணம் உண்டாகிறது மேல போறது, அடுத்த கணம் அது போயிடுத்து மறுபடியும் உண்டாகுது. அப்ப அவன் சொல்றதெல்லாம் எல்லா பொருளும் அதாவது ஒவ்வொரு கணம் தான் இருக்கு, அடுத்த கணத்துல அது போயிடுறது. ஆனா தான் போகும் பொழுது சஜாத்தியமான இன்னொரு பொருளை உண்டு பண்ணிட்டு போறது. ஆகையால் உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும் க்ஷணிக்கம்ங்கிறான். நாம இங்க க்ஷணிக்கம்னு சொல்லல, நீங்க எது வரைக்கும் பார்க்கிறீங்களோ அது வரைக்கும் அந்த பொருள் இருக்கு. நீங்க பார்க்கலைன்னா பொருள் இல்லை. அந்த மொமெண்டரி எக்ஸிஸ்டன்ஸ்ங்கிறது பௌத்தன் சொல்லக்கூடியதான கணிக்கவாதம். நாம் சொல்லக்கூடியது மொமெண்டரி எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. நீங்க எந்நேரம் பார்க்கிறீங்களோ அந்நேரம் வரைக்கும் அந்த பொருள் இருக்கு, அனுபவிக்கிற காலத்துல பொருள் இருக்கு. ஆனா அனுபவிக்கிறதுக்கு முன்னாலையும் அது பின்னாலையும் அந்த பொருள் இல்லைங்கிறோம். நம்ம சாதாரணமாக சொன்னதான ஒரு வாதம் என்ன, எல்லா பொருளும் உண்டாகிறது, அதை நீங்க சில சமயத்துல பார்க்கிற சில சமயத்துல பார்க்கல. ஆத்மன ஆகாச சம்பூத ஆகாசா வாயுங்கிற இடத்துல எல்லா பொருளும் உண்டா இருக்கு. இங்க டேபிள் சேர்லாம் இருக்கு, நீங்க பார்க்காதனால இல்லையான்னா அது வாட்டுக்கு இருந்துருக்கு. எப்பொழுது நீங்க பார்க்கிறீங்களோ அப்பொழுது உங்களுக்கு தோன்றது. இது சாதாரணமான வாதம், சிருஷ்ட திருஷ்டிவாதம். சிருஷ்டமான ஈஸ்வரனால சிருஷ்டம் அல்லது மனுஷனால ஆல்ரெடி சிருஷ்டமா இருக்கிற பொருளை திருஷ்டி பார்க்கிறது. இது சிருஷ்ட திருஷ்டிவாதம். இது ஜெனரலா நம்ம சொல்லக்கூடியதான பதார்த்தம். ஆனா இங்க என்ன சொல்ற, திருஷ்டி சிருஷ்டிவாதம். எப்பொழுது தாங்கள் பார்க்கிறீர்களோ அப்பொழுதுதான் அந்த பொருள் இருக்கு, மற்ற சமயத்துல அந்த பொருள் இருக்குங்கிறதுக்கு பிரமாணம் இல்லை. இருக்குன்னு சொல்றதுக்கு நீங்க பிரத்யட்சம் தானே பிரமாணம் சொல்லணும், அந்த பிரமாணம் இல்லையே. ஆகையால் எந்த பொருளும் நீங்க கண்ணால பார்த்த பிறகு பார்க்கும் பொழுது உண்டாகிறது. நீங்க கண்ணை அந்த பக்கம் அகற்று நிலையானால் அந்த பொருள் அங்க இல்லை. இல்லாம எங்க சார் போச்சுன்னு கேட்கக்கூடாது, பொருள் இல்லை அவ்வளவு. இது இவாளுடைய ஒரு மதம். விஞ்ஞானவாதம்ங்கிறது ஒவ்வொரு கணமும் ஞானம் பொருளாக காணப்படுகிறது. உள்ள இருக்கிற ஞானம் வெளியில பொருளா ஞானம் காணப்படுறது. ஒவ்வொரு கணமும் வெவ்வேறையாக இருக்கு. இந்த இடத்துல விஞ்ஞானவாதமும் நான் சொல்லவே இல்லை. ஆக்சுவல் அது விஞ்ஞானமே இல்லை, பொருள் தான் அது. அந்த காலத்துல உண்டா இருக்கு, அடுத்த கணம் போயிடுது. இப்ப
இப்ப கிழிஞ்சல்ல வெள்ளி எப்படி உண்டாயிருக்கோ அந்த சமயத்துல உண்டாகிறதோ அப்புறம் இல்லையோ, பாதமான அப்புறம் இல்லையோ, அதே மாதிரியே உலகம். கிழிஞ்சல்ல எப்பொழுது வெள்ளிய பார்க்கிறேடோ அந்த சமயத்துல வெள்ளி உண்டாகுது, பிராதிபாசிகமான வெள்ளி உண்டாகுது. மறுபடியும் இது வெள்ளி இல்லைங்கிற பாதம் வந்த பிறகு அது போயிடுது. அதே மாதிரிதான் உலகம் எல்லாம் அப்படிங்கிறது இவாளுடைய ஒரு பட்சம். இந்த பட்சமானது உபனிஷத்துகள்ல சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப இந்த பட்சத்தை வச்சுட்டு நடத்திட்டு இருக்கோம். இப்ப இந்த பட்சமானது ஒத்துண்டா இதுல என்னென்ன தோஷம் இருக்குங்கிறத சொல்ல போனா அதுக்கு பதில் சொல்லும். கடைசியில இந்த பட்சத்துக்கு உபனிஷத்துல எங்கே பிரமாணம் இருக்குங்கிறதுன்னு சொல்ல போறோம். இது நம்ம இஷ்டமா ஒத்துக்கல, உபனிஷத்துல சொல்லி இருக்கு இந்த பட்சம் அப்படிங்கறது பார்க்க போறோம். இப்ப நானும் பிரதீதி மாத்திர சரீரத்வேன நியத காரண அஜன்யத்வே ஸ்ருதிஷு ஸ்வர்காத்யர்த்தம் ஜோதிஷ்டோம விதேஹே பிரம்ம சாட்சாத்காரார்த்தம் ஸ்ரவணாதி விதேஹே ஆகாசாதேஹே வாயுவாதி ஹேதுத்வஸ்ய ச உக்திஹி அயுக்தா இதி சேத் நா. இவ பாருங்க, நீங்க எப்பொழுது கண்ணு திறக்கிறீங்களோ பார்க்கிறீங்களோ அப்பொழுதுதான் உலகம் இருக்கு, மீதி சமயத்துல உலகம் இல்லை அப்படிங்கிற வாதத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனா இப்படி நீங்க சொன்னீங்கன்னா சில தகராறு வருது சாருங்கிறான். என்ன ஆறுது? பிரதிபாச மாத்திர சரீரத்வேனா, நீங்க சொல்லக்கூடியதான உலகங்கள்லாம் எப்பொழுது பிரதிபாசம் இருக்கோ அப்பொழுதுதான் இருக்கு. பிரதிபாச மாத்திர சரீரம்னா தோணும் பொழுது இருக்கு, பிரதிபாசம் தோற்றம். சரி, பிரதீதி மாத்திர சரீரத்வேனா, பிரதீதி தோற்றம், தோணும் சமயத்தில் தான் இருக்கு. சரீரம்னா இருத்தல் அர்த்தம். பிரதீதி மாத்திர சரீரத்வேன, எப்பொழுது தோணுகிறதோ அப்பொழுதுதான் இருக்கு என்று சொல்வேலையானால் நியத காரண அஜன்யத்வே, நியதமான இந்த காரணத்தினால் தான் உண்டாகிறதுன்னு சொல்ல முடியல. எப்பொழுது நீங்க பார்க்கிறீங்களோ அப்பொழுது. முன்னால என்ன சொன்னோம்? பால்ல இருந்தா தயிர் உண்டாகணும், பால் இல்லைன்னா தயிர் இல்லை, மண் இல்லைன்னா குடம் இல்லை. இப்ப அது இல்லை. என்னென்ன நீங்க கண்ணால பார்த்ததுமே அங்க உண்டாகணும், அவ்வளவுதானே சொல்றேன். இப்ப பிரதீதி மாத்திர சரீரம், அதனால என்னாச்சு? இந்த காரணத்தினால்தான் இது பிறக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. எப்பொழுது நீங்க பார்க்கிறீங்களோ எங்க பார்க்கிறீங்களோ அங்க தோன்றது. அப்புறம் நியத காரண அஜன்யத்வே. ஆனா ஸ்ருதிகள் என்ன சொல்றது? ஸ்வர்காத்யர்த்தம் ஜோதிஷ்டோமாதி தேஹே. ஸ்ருதி என்ன சொல்றது? ஜோதிஷ்டோமேன ஸ்வர்காமோ ஜெயதா, ஸ்வர்க்கம் வேணும்னா ஜோதிஷ்டோம யாகம் பண்ணுங்க. ஜோதிஷ்டோம யாகத்துக்கு, ஜோதிஷ்டோம யாகமானது ஸ்வர்க்கத்துக்கு காரணம், நியதமான ஒரு காரணம் சொல்லிருக்கு. ஜோதிஷ்டோம யாகம் பண்ணினா தான் ஸ்வர்க்கம் வரும். அப்ப என்ன? ஸ்வர்க்கத்துக்கு காரணம் ஜோதிஷ்டோம யாகம்னு ஒரு இதுதான் பிக்ஸ்டுன்னு ஒரு காரிய காரண பாவம் சொல்லி. நீங்க இப்ப சொன்னீங்கன்னா இந்த நியத காரணம் இல்லையே, இந்த வாதம் ஒத்துண்டா இந்த காரணத்தினால்தான் இந்த காரியம் பிறக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. ஆனா வேதம் என்ன சொல்றது? ஜோதிஷ்டோமம் பண்ணினா தான் ஸ்வர்க்கம் வரும்னு சொல்றது. ஏன் நியத காரிய காரண பாவம் இங்க இருக்கு, அது தப்பா போயிடுமே வேதம் சொன்னது. ஒன்று, பிரம்ம சாட்சா்காரார்த்தம் ஸ்ரவணாதி விதேஹே. பிரம்ம சாட்சா்காரம் வேணும்னா நீங்க என்ன சார் பண்ணணும்? ஆத்மாவாரே திரஷ்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசிதவியா ஸ்ரவணம் பண்ணணும். இப்ப ஸ்ரவணாதிகள் பண்ணினாத்தான் பிரம்ம சாட்சா்காரம் வரும்னு சொல்லி. பிரம்ம சாட்சா்காரம் எனக்கூடியதான காரியம், அதற்கு காரணம் ஸ்ரவணாதி. நியத காரணம் இங்க சொல்லியிருக்கு. பிரம்ம சாட்சா்காரம் எனக்கூடியதான காரியம் வரணுமையானால் சிரவணாதிகள் வேணும் அப்படின்னு காரண பாவம் சொல்லியிருக்கு. இந்த ரெண்டு இடம் அதோட மட்டும் இல்லாம ஆகாசாதேஹே வாயுவாதி ஹேதுத்வஸ்ய முக்தி, ஆகாசமானது வாயுவை உண்டு பண்ணிட்டு அப்படிங்கிறது. அப்படின்னா ஆகாசம் வாயு உண்டு பண்ணிட்டு, வாயு நெருப்பை உண்டு பண்ணிட்டு, நெருப்பு ஜலத்தை உண்டு பண்ணிட்டு, ஜலத்தை பிரதி உண்டாச்சு அப்படின்னு பர்ஃபெக்டா இதுக்கு காரணம்னு சொல்லியிருக்கு. இப்ப நியதமான சிலது இவைகள் காரியம்னு சொல்லி இருக்கும் பொழுது, இந்த காரியங்களுக்கு காரணம் இருக்குன்னு சொல்லி இருக்கும் பொழுது, தாங்கள் கண் திறந்து பார்த்தா பூர்வம் சிருஷ்டியாகும் இந்த காரணம் தான் வேணும்னு நிர்பந்தம் இல்லைங்கிற
அது தப்பா போயிடுமே. இப்போ வேதங்களில் சொல்லியிருக்கக்கூடியதான ஸ்வர்காதிகளுக்கு ஜோதிஷ்டோமம் என காரணமும் பிரம்ம சாட்சா்காரத்துக்கு சிரவணாதிகள் எனக்கூடியதான காரணமும் வாயு முதலிய பதார்த்தங்களுக்கு ஆகாசம் முதலிய பதார்த்தங்கள் காரணங்கள் என்றும் எந்த காரியகாரண பாவங்கள் சொல்லியிருக்கோ அந்த காரியகாரண பாவங்கள்லாம் சரியா இராது. நீங்க இந்த வாதம் சொன்னா சரியா வராதே சுவாமி, என்ன பண்ண போறேன். நானும் ஏவம் இப்படி பிரதீதி மாத்திர சரீரத்வேன நிகத காரண அஜன்யத்வே, இது பிரதீதி மாத்திர சரீரமா இருக்கிறதுனால உலகம் நிகத காரண ஜன்யத்துவம் இல்லைன்னா ஜோதிஷ்டோ ஸ்வர்காத்யர்த்தம் ஜோதிஷ்டோமாதி விதே ஒண்ணு, பிரம்ம சாட்சா்காரம் சிரவணாதி விதே ரெண்டு, ஆகாசாதே வாயுவாதி ஹேதுத்வஸ்ய மூணு இடத்துல உக்தி அயுக்தா இது அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன சொல்ற, நான் ஸ்வாப்ன காரிய காரண பாவ போதக வாக்கியவது உபபத்தி. சொப்னத்துல இது காரியம் இது காரணம்ங்கிறான், அப்படி சொல்றது அந்த வாக்கியம் நிஜமோ? சொப்னத்துல காரிய காரணம் இதுல இருந்து இது உண்டா இருக்குன்னு சொல்றோம். அந்த சொப்னத்துல ஏற்படக்கூடியதான காரிய காரண பாவத்தை சொல்லக்கூடியதான வாக்கியம் எப்படி இருக்கோ அதே போல இந்த வாக்கியங்களும். இதனால தப்பா சொன்னேன்னா அதனால வாக்கியம் பொருந்தாதோ? கரெக்டா தான் இருக்கு. சொப்னத்துல சொல்றதெல்லாம் எப்படி மொழிச்சுண்டான்னு என்னாச்சு எல்லாம் போயிடும். அதே போல இந்த வாக்கியங்கள் எல்லாமே யாவத் விவகாரம் சரியா இருக்கு, விவகாரத்தை தாண்டி ஞானம் வந்துருச்சுன்னா எல்லாம் போச்சு. நாம் யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம்? உத்தமாதிகாரியை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவனுக்கு இந்த வாக்கியங்கள் எப்படி ஸ்வப்ன வாக்கியங்கள் மாதிரி அவ்வளவு. ஸ்வாப்ன காரிய காரண பாவ போதக வாக்கியவது பத்து நசைவம் இப்படி சொன்னால் வேதாந்த வாக்கிய தன் மீமாம்சாயாச்ச ஸ்வப்ன வாக்கிய தன் மீமாம்சா துல்லியதா பத்தி அப்படி நீங்க சொன்னா நன்னா இல்லை சார். ஏன்னா வேதாந்த வாக்கியங்களும் வேதாந்த மீமாம்சையும் ஸ்வப்னத்து வாக்கிய மீமாம்ச மாதிரி ஆயிடுமே அப்படின்னு போட்டமெண்டர் விஷய பாத அபாதாபியாம் விசேஷ உபபத்தே. இப்ப என்னாச்சு, சொப்னத்துல முழிச்சுன்றதுமே அந்த விஷயங்கள்லாம் பாதிதமா இருக்கு. இந்த வாக்கியங்கள் பிரம்மஜானம் வர பணியெல்லாம் கரெக்டா இருக்கு, அது வரைக்கும் பாதம் இல்லை. சொப்னமானது ஜாக்கிரத்தினாலேயே பாதத்தை அடையிறது. இந்த வாக்கியங்கள் எல்லாம் வேதாந்தமோ வேதாந்த மீமாம்சையோ இந்த ஜாக்கிரத்துல பாதத்தை அடையாது. ஆனா பிரம்மஜானம் வந்தாதான் பாதம் அடையும், அது வரைக்கும் அபாதம். ஆகையால் இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? அது விஷய பாத அபாதாபியாம் விசேஷ உபபத்தே அதையேவா. அதனால்தான் திருப்தியர்த்தம் போஜனே பரப்பிரத்யனார்த்தம் சப்தாதவுச்ச பிரவருத்தேர் அயோகேன ஸ்வக்ரியா வியாகாதா இது நிரஸ்தம். இப்படி அவன் ஒருதோடு சொன்னான். இப்போ உங்களுக்கு திருப்தி வேணும்னா போஜனம் பண்ணாதான் திருப்தி வரும். போஜனமானது திருப்திக்கு போஜனமானது காரணம். இப்படி ஒரு லோகத்துல இருக்கு. பரப்பிரத்யனார்த்தம் சப்தாதவுச்ச பிரவருத்தி, இன்னொருவருக்கு புரியணுங்கிறதுக்காக நாம சில வார்த்தைகளை பேசுகிறோம். அவளுக்கு புரியணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? சில வார்த்தைகளை பேசுறோம். இந்த பேசுதல் எதற்காக? இன்னொருத்தருக்கு புரியறதுக்காக. இப்ப உங்க பேச்சுங்கிறது காரணம், இன்னொருத்தருக்கு புரியறதுங்கிறது அவருடைய அறிவானது காரியம். அதே போல திருப்திங்கிறது காரியம், போஜனங்கிறது காரணம். காரிய காரண பாவமே இல்லேன்னு சொன்னீடையானால் இப்படி லோகத்தில் நீங்க பண்ணக்கூடியதெல்லாம் தப்பா போயிடுமே. காரிய காரண பாவம் இருந்து தொட்டு தான் நம்ம இப்படி எல்லாம் விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த காரிய காரண பாவமே இல்லேன்னு சொன்னீடையானால் நீங்க திருப்திக்காக ஆகாரத்தை உட்கொள்வதோ அல்லது இன்னொருத்தருக்கு புரிவதற்காக தாங்கள் சொல்களை சொல்வதோ இது சரியா வராதே சார், இது கரெக்டா இருக்காது அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் இத்தியபி நிரஸ்தம். ஏன்? ஸ்வாப்ன வியவஹாரவது உபபத்தே. சொப்னத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? ஒருத்தருக்கு திருப்தி வேணும்னா அங்கே ஓடுறா. சொப்னத்துலயும் பசிக்கிறதுன்னு என்ன பண்ற? சாப்பிடுறேன். சொப்னத்துல நீங்க பசிக்கிறதுன்னு ஓடல, இல்ல படத்துல தூங்கல, திருப்திக்காக வர்றதுக்கு என்ன பண்றேன்? சாப்பிடுதான் சாப்பிடுறேன். அது மட்டும் பொய்யா இருந்தாலும் பண்றோம். அதே போல உலகம் பொய்யா இருந்தாலும் பண்ணலாம் போகும். சரி, ஆகையால் என்ன, நம்ம பண்ணக்கூடியதான அத்தனை விவகாரங்களும்
ஸ்வப்னம் போலயே நடக்கிறது. ஸ்வாப்ன வியவகாரவத் உபபத்தே. இது வரைக்கும் இந்த கேள்விக்கு சமாதானம் ஆயிடுச்சு. அடுத்ததாக இன்னொரு கேள்வி சொல்றார். அத ஏவம், இதற்கு பிறகு கட்டாதேகே ஸ்வஜானாத் பூர்வம் அசத்வேனா. கட்டாதி பதார்த்தங்கள்லாம் இருக்கு. இந்த ஒரு பட்சத்துல நான் எப்படி சொல்லியிருக்கேன், எந்த பொருளை தாங்கள் பார்க்கிறீர்களோ பார்க்கும் பொழுதுதான் அந்த பொருள் உண்டாகிறது. பார்க்கறதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் அந்த பொருள் இல்லை. எப்பொழுது பார்க்கிறீர்களோ அப்பொழுதுதான் அந்த பொருள் இருக்கு. பிரதீதி மாத்திர சத்தார்த்தம். வயசு வரை உங்களுக்கு இருக்குன்னா தெரியணும், நீங்க அனுபவிக்கிறே இருக்கு. இப்ப தோணலை சார்னா இல்லைன்னு அர்த்தம். அப்படித்தானே? இருக்கு சார், ஆனா காரணம் இருக்குன்னு சொல்ல முடியாது. தலைவலி வயிற்று வலி இவைகள்லாம் இருந்தா தோணும், தோணினா இருக்கு, அவ்வளவுதான். அதே மாதிரியே திருஷ்டி சிருஷ்டி வாரத்துல எல்லா பதார்த்தங்களும் எப்பொழுது தாங்கள் பார்க்கிறீர்களோ அப்பதான் அந்த பதார்த்தம் இருக்கு. எப்பொழுது பொருளை பார்க்கலையோ அப்பதான் அந்த பொருளே இல்லை. இது இவாளுடைய கட்சி இந்த திருஷ்டி சிருஷ்டி வாரத்துல. இப்ப கட்டாதிகள்லாம் எப்பொழுது நீங்க பார்க்கிறீர்களோ அப்பொழுதுதான் இருக்கு. அதுக்கு முன்னால குடம் இல்லை. இது சாதாரணமா டே டு டே லைஃப்ல உங்களுக்கு இந்த அனுபவம் இல்லை. குடம் இருந்தது சார், பிறகு நான் அதை பார்த்தேன், அப்படிதான் நம்மளுடைய இப்ப அனுபவம். இதோட கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இந்த வாதமானது எப்படி, எப்பொழுது நீங்க பார்க்கிறீர்களோ அப்பொழுதுதான் இருக்குங்கிற வாதம். சாதாரணமாக நீங்க கடத்தை பார்க்கும் பொழுது கடமானது எப்படி சார் தோன்றது உங்களுக்கு அப்படின்னா, முன்னால குடம் இருக்கணும், அந்த குடத்தை நீங்க கண்ணால பார்க்கணும். உங்க மனசானது கண் வழியாக குடம் இருக்கிற இடத்துக்கு போகணும். அந்த குடத்துக்கு மேல இருக்கக்கூடியதான அஜானத்தை போக்கடிக்கணும். அப்பொழுது உங்க மனோவச்சின்ன சைத்தன்யமும் விருத்தியவச்சின்ன சைத்தன்யமும் அந்த குடத்துக்கு கீழே இருக்கக்கூடியதான விஷயாவச்சின்ன சைத்தன்யமும் ஒன்னாகணும். அப்பொழுது அயங்கடகாங்கிற ஞானம் நமக்கு வரும் இல்லையா? சைத்தன்யத்துல கடமானது அத்தியஸ்தமா இருக்கு. எப்பவுமே எல்லா பொருளும் எங்க இருக்கு? சைத்தன்யத்துல இருக்கு. அப்படி இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்கிறல? நீர் தான் சன்கடான்னு சொல்ற. சன்கடான்னு சொல்றதுனால சத்தான சைத்தன்யத்துக்கும் அந்த குடத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அதெல்லாம் கடத்துக்கு சத்தாதாத்மியம் இருக்கு. சத்தான சைத்தன்யத்துக்கும் கடத்துக்கும் தாதாத்மியம் இருந்தா உமக்கு என்ன சார் ஆச்சு? அயம் கடா உமக்குன்னா ஞானம் வரணும். குடம் இருக்கிற இடத்துல கடா வச்சிருந்த சைத்தன்யத்துக்கு மேல கட்டம் இருக்கு சார். அந்த சைத்தன்யத்துக்கும் கடத்துக்கும் அங்க தாதாத்மியம் இருக்கு, ரைட்டா போயிடுது. அயம் கடகான்னு எனக்கு எப்படி ஞானம் வரும்? அப்ப எனக்கு ஞானம் வரணும். ஏனால் அந்த சைத்தன்யத்தோட என் சைத்தன்யம் சம்பந்தப்படணும். எப்படி சம்பந்தப்படுறது? த்ரூ விருத்தி. ஸோ மனசானது கண் வழியாக விருத்தி வழியா அங்கே போய் அந்த சைத்தன்யம் கட்டாவச்சின்ன சைத்தன்யத்தோட எப்பொழுது சம்பந்தப்படுமோ அப்பொழுது கடமானது கட்டாவச்சின்ன சைத்தன்யத்துல அத்தியஸ்தமா இருக்கு. அந்த கட்டாவச்சின்ன சைத்தன்யமும் என்னுடைய சைத்தன்யமும் ஒன்னா போயிடுது. ஸோ அயம் கட்டான்னு எனக்கு ஞானம் வரும். இதுதான் அவளுடைய ஒரு மெத்தட். இப்படி வந்ததுன்னா என்னுடைய சைத்தன்யத்துக்கும் அதுக்கும் கனெக்ஷன் வரும். ஆகையால் இப்ப என்ன சார் இருக்குன்னா, கட்டம் உண்டாகிறது அயம் கடகான்னு எனக்கு ஞானம் வரணுமே. ஆனால் என்ன ஆகணும்? அந்த என்னுடைய மனசானது கட்டாகாரமாக அங்கே போகணும். மனசு கட்டாகாரமா எனக்கு போகணுமே. ஆனால் என்னுடைய மனசுக்கும் குடத்துக்கும் சம்பந்தம் வேணும். இந்த கனெக்ஷன் வேணுமே. ஆனால் முன்னால குடம் இருக்கணும். இருக்கிற குடம் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு தானே சார் என் மனசை கண் வழியாக அங்கே போகும். முன்னால குடம் இல்லைன்னு போகுமா? போகாது. கட்டாகாரமான விருத்தி வராது. ஆகையால் கட்டம் முன்னால இல்லாததுனால அயங்கடாங்கிற ஞானம் என்னமா வரும் இந்த திருஷ்டி வாசல. இதான் வாட்டி நீங்க முன்னால இப்படியெல்லாம் ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டி வச்சிருக்கேன். இதெல்லாம் என்ன ஒரு ஐடியால இருக்குன்னு முன்னாலேயே குடம் இருக்குங்கிற பேசிஸ்ல இத்தனையும் நீங்க வச்சிருக்கேன். இப்ப நீங்க என்ன சொல்றேன்னா, உங்க மனசு அங்க போன பிறகுதான் கடம்ங்கிற கடமே உண்டாகுதுங்கிற. முன்னால கட்டம் இருந்தாதான் கான்டாக்ட் வரும். நீ என்னன்னா ஞானம் வந்த பிறகுதான் கடம்ங்கிற பொருளை உண்டாகுதுங்கிற. இது சரியா இல்லையே இந்த வாதம் அப்படிங்கிற. நனு ஏவம் கட்டாதேகே ஸ்வஜானாத் பூர்வம் அசத்வேன. கடமானது கடஜானத்துக்கு முன்னால இல்லாதனால பிரதிகர்ம வியவஸ்தா அனுபவத்தி. இது பிரதிகர்ம வியவஸ்தான்னு ஒண்ணு சொல்ல போறேன். இதுக்கு ஒரு சாப்டர் வர போறது. இப்போ சாஸ்திரம் மணி சாஸ்திரம் இருக்க அவருக்கு அதை கொடுத்துருக்கோம்.
அது என்ன, அந்த பிரதிகர்மா வியவஸ்தையில என்ன சொல்ல போறோம், எந்த மனுஷன் எந்த குடத்தை பார்க்கிறானோ அந்த குடத்தினுடைய ஞானம் அவனுக்குத்தான் வரணும். நான் குடத்தை பார்த்தா உங்களோட ஞானம் வரக்கூடாது. நான் குடத்தை பார்த்ததுமே பட்ட ஞானம் எனக்கு வரக்கூடாது. குடத்தை பார்த்தால் குடமினக்கூடிய ஞானம் தான் வரணும். குடத்தை பார்த்தேன் சார் எனக்கு குதிரைங்கிற ஞானம் வந்துருக்குன்னு சொல்லக்கூடாது. ஸோ எதை பார்க்கிறீங்களோ அந்த ஞானம் தான் வரணும். யார் பார்க்கிறீங்களோ அவனுக்குத்தான் வரணும், வேற யாருக்கும் வரக்கூடாது. இதுதான் பிரதி கர்மா. கர்மானா ஆப்ஜெக்ட். எந்த ஆப்ஜெக்ட் எந்த மனுஷன் பார்க்கிறானோ அந்த மனுஷனுக்கு அந்த ஆப்ஜெக்ட் பற்றி தான் ஞானம் வரணும். இது எப்படி வருதுங்கிறது நம்ம சொல்ல போறோம். ஸோ ஒருத்தர் பார்த்தா எல்லாருக்கும் ஞானம் வந்துருக்குங்கிற விவகாரங்கள்லாம் இருக்கக்கூடாது. அப்படி லோகத்துல இல்லை. லோகத்துல நம்ம எக்ஸாம்பிள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, நான் சேரை பார்த்தா சேர ஞானம் எனக்கு தான் வருது, நீங்க பார்க்காத போனா உங்களுக்கு வராது. ஸோ எந்த மனுஷன் எந்த பொருளை பார்க்கிறானோ அவனுக்குத்தான் அந்த பொருள் ஞானம் மட்டும்தான் வரணும். அப்படிங்கிறது எப்படி இருக்கோ அதுக்கு என்ன கண்டிஷன், இதை சொல்லக்கூடியதான பிரகரணத்துக்கு பிரதிகர்ம வியவஸ்தான்னு பேரு. இந்த பிரதிகர்ம வியவஸ்தை வராது. ஏன்னா படம் பார்க்கறதுக்கு முன்னாலேயே, நான் பார்க்கறதுக்கு முன்னாலேயே குடம் இருந்தா தான் நான் குடத்தை பார்த்து அதோட சம்பந்தப்பட்டு எனக்கு இந்த குடங்கிற இது குடம் எனக்குடையதான ஞானம் எனக்குத்தான் வரும். இப்ப எல்லாம் ஒன்னா வரணுமே, ஏன்னால் முன்னால குடம் இருக்கணும் நான் பார்க்கறதுக்கு முன்னால. ஆனா இந்த திருஷ்டி சிருஷ்டிவாதத்துல நீங்க பார்த்த பிறகுதான் குடம் உண்டாகுது, முன்னால இல்லை. எப்படி சார் பிரதிகர்ம வியவஸ்தை வரும் அப்படிங்கிற நைவம் அத ஏவம் घटादेहे स्वज्ञानात् पूर्वम् असत्वेन प्रतिकर्म व्यवस्था अनुपपत्तिः अधिष्ठानस्यापि शुक्तिदमंशस्य रूप्यादिवत् इदं रजमिति ज्ञानात् प्राक् असत्वेन. இப்ப பாருங்க, அதிஷ்டானமா இருந்தாலும் சுக்திதமம்சஸ்ய, சுக்தியில இருக்கக்கூடியதான இதமம்சம், இதம் ரஜதம்னு பாக்குறேன், அது சுக்தி தான். ஆனா சுக்தியாக உங்களுக்கு அறியல. இதம் ரஜதம் அப்படின்னு தான் நீங்க பாக்குறீங்க. இதம் ரஜதம் எனக்கூடியதான இடத்துல அந்த ரூபியம் இருக்க வெள்ளி, அதானது ரூபியாதிவது, அது முன்னால எப்படி இல்லையோ நீங்க பார்த்ததுலதான் வெள்ளி உண்டா இருக்கு, முன்னால வெள்ளி உண்டாகல. கரெக்டா அந்த ஞாபகம் இருக்கும்னா, கிழிஞ்சலை பார்த்து கிழிஞ்சலை பார்க்கும் பொழுது உங்க மனசு கிழிஞ்சல் ஆகாரமாக போய் வெளியில கிளம்பி இருக்கு. போய் அங்கே கிழிஞ்சலுக்கு மேல இருக்கக்கூடியதான அஜானத்தை போக்கணும், இந்த நார்மல் சர்க்கம்ஸ்டான்ஸ். ஆனா உங்க விருத்தியானது கிழிஞ்சல் ஆகாரமா இருக்கக்கூடியதான விருத்தி கிழிஞ்சல் இருக்கிற இடத்துக்கு போனதுமே அந்த கிழிஞ்சலுக்கு மேல ஆவருத்தமா இருக்கக்கூடியதான அஜானம் அதை கண்டுபிடிச்சு விடுது. எப்படின்னு, இவருக்கு இந்த விருத்தி போயிருக்கு, இதுல தோஷம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு. என்ன தோஷம்? வெள்ளிங்கிற ஆசை இருக்குங்கிறது கண்டுபிடிச்சுடுது. அப்ப என்ன எடுத்து அந்த அஜானமானது வெள்ளியாகவும் வெள்ளி ஞானமாகவும் மாறிச்சு. ரஜதம் ரஜத ரூபேண ரஜதாகாரேண ரஜத ஞானாபாசாகாரேண பரிணமதே. ரஜதமாகவும் ரஜத ஞானமாகவும் தோணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால சுத்திய பார்க்கும் பொழுது அந்த இடத்துல வெள்ளி இல்லை, வெள்ளி இப்பதான் உண்டாயிருக்கு. அந்த இடத்துல வெள்ளி இப்ப உண்டாகிறது நீங்க பார்த்த பிறகு உண்டாயிருக்கோ, அதே விதமாதான் கடமும் இந்த திருஷ்டி சிருஷ்டிவாதத்துல பார்த்த பிறகு உண்டாயிருக்கு. முன்னால கட்டம் இருந்து அதனால இந்திரிய சம்பிரயோகம் கான்டாக்ட் வித் சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்த பிறகு அயங்கடகாங்கிற ஞானம் வரல. அதிஷ்டானஸ்யாபி சுக்தீதம் அம்சஸ்ய ரூபியாதிவது இதம் ரஜதமிதி ஞானாத் பிராக் அசத்வேனா இல்லாதனால என்ன இருக்கு, சம்பிரயோகாதி ஹேதுத்ரயஜன்யஸ்வரூபஸ்ய அத்யாச தடஸ்த லட்சணஸ்ய சத்யஸ்ய வஸ்துனஹ மித்யாவஸ்து சம்பேதாவபாசஹ இத்யஸ்ய ஸ்வரூப லட்சணஸ்ய ச அயோகா இதி. இப்ப என்ன சொல்றா, இப்படி இங்க இருக்குமே ஒத்துண்டேடையானால் அத்தியாச லட்சணம் சரியா வராது. அத்தியாசத்துக்கு நீங்க 2 லட்சணங்கள் சொல்லிருக்க. எனது சத்திய வஸ்து மித்யா வஸ்து சம்பேதாவ பாசா அதஸ்மின் தத்புத்தி அப்படின்னு சொல்லி
சத்திய மித்யாவஸ்து தாதாத்மியம் அப்படின்னு சொல்லிருக்கு. இது அத்தியாசத்துக்கு ஸ்வரூப லட்சணம். அத்தியாசத்துக்கு தடஸ்த லட்சணம் ஒண்ணு சொல்லிருக்கு. தடஸ்த லட்சணம் என்னது? சம்பிரயோகாதி ஹேதுத்ரய ஜன்யத்துவம், மூன்று காரணங்கள்னால் தோணுவது, மூன்று காரணம் உண்டாகிறது. மூன்று காரணங்கள் என்ன அப்படின்னு சம்பிரயோகம். முதல்ல கண்ணுக்கும் அந்த பொருளுக்கும் சம்பந்தம் ஏற்படணும். இந்த சம்பந்தத்தை சம்பிரயோகம்னு சொல்றாங்க. இந்த சாதிருஷ்யம் ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம் தோஷம். இந்த மூணும் இருந்தா தான் அத்தியாசம் வரும். ஸோ அத்தியாசமானது வரணுமேனா 3 பேசிக் காசஸ் வேணும். சம்பிரயோகம்னு ஒண்ணு, சாதிருஷ்யம்னு ஒண்ணு, மூணாவது தோஷம்னு ஒண்ணு. இந்த மூணு இருந்தா தான் அத்தியாசம் வரும் அப்படின்னு சொல்லிருக்க. இந்த 3 நாள் உண்டாகிறது என்கிறது தடஸ்த லட்சணம். சத்தியமித்ய வஸ்து தாதாத்மிய அவபாசம்ங்கிறது ஸ்வரூப லட்சணம். இந்த 2 லட்சணங்களும் வராதுங்கிற. ஸோ ஸ்வரூப லட்சணமும் வராது, தடஸ்த லட்சணமும் வராது. இந்த தடஸ்த லட்சணம்னு என்ன, ஸ்வரூப லட்சணம் என்னன்னு முன்னாலேயே நான் சொல்லிவிட்டு இருக்கேன். ஆனா ஒரு கதை சொல்றேன். ஏன்னா இந்த வந்த சந்தர்ப்பம் டக்குன்னு ஞாபகம் வந்ததுமான கஷ்டம். ஸ்வரூபமேவ லட்சணம், ஸ்வரூப லட்சணம். அதுவே அதனுடைய ஸ்வரூபத்தையே சொல்றது. புளி ஏன் சார் இப்படி இருக்குன்னா, அதுக்கு புளின்னு ஏன் பேர் வச்சிருக்கேன்? புளிக்கிறதுனால புளின்னு வச்சிருக்கேன், வேற ஒண்ணும் இல்லை. அதனுடைய ஸ்வரூபமே புளிதான். புளிங்கிறது, புளிப்புங்கிறது ஒரு ரசம். அது புளிங்கிற திரவியத்தில் இந்த கதையெல்லாம் கேட்கக்கூடாது. புளின்னு என்ன அர்த்தம்? அது புளிக்கிறதுனால புளி. அதே போல காரம்னு என்ன இருக்கு? வாழை பண்ணா காரம் ஆகும். அதுக்கு காரம், மிளகாய் காரம் உள்ளது. காரம்னு சொன்னா அதுதான் அதனுடைய லட்சணம். உப்புன்னு சொன்னா உப்பு கரிக்கிறதுனால உப்பு. ஸோ இவைகள்லாம் அதனுடைய ஸ்வரூபத்தையே சொல்றதுனால அதுக்கு ஸ்வரூப லட்சணம்னு பேர். தடஸ்த லட்சணம்னா அது எந்நேரம் இருக்கணுமோ அந்நேரம் இந்த லட்சணம் இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. அதான் தடஸ்த லட்சணம். யாவத்காலம் அனவர்த்திதத்வே சதி இதர வியாவர்த்தகத்துவம். இதுதான் தடஸ்த லட்சணத்துக்கு லட்சணம். வாட் இஸ் தடஸ்த லட்சணம்னு சொன்னா, நீங்க எத்தனை நாள் அந்த பொருள் இருக்கோ அத்தனை நாள் இது இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. ஆனா இது காட்டி கொடுத்துருது, காட்டி கொடுத்துருது நின்று போயிடுறது. இதான் தடஸ்த லட்சணம்னு பேர். அதான் யாவத்காலம் அனவர்த்திதத்வேஸ்து இதர வியாவர்த்தகம். தடஸ்த லட்சணத்துக்கு இதர வியாவர்த்தகம் பிரயோஜனம். அதனால யாவத்காலம் அனவர்த்திதத்வே சதின்னு ஒரு விசேஷனம் போட்டிருக்கேன் தடஸ்த லட்சணம். ஸ்வரூப லட்சணம் அப்படி இல்லை. எத்தனை நாள் பொருள் இருக்கோ அத்தனை நாள் அந்த ஸ்வரூபம் அப்படியே இருக்கும். சக்கரை இருக்கிற வரைக்கும் திதிச்சுட்டு தான் இருக்கும். உப்பு இருக்கிற வரைக்கும் தான் உப்பு கரிச்சுட்டு தான் இருக்கும். புளியானது புளிச்சுண்டு தான் இருக்கும். என்னைக்காவது புளி கொஞ்ச நாள் ஆகும், புளி நின்று போயிடுது சார், அது புளிக்கல சார் அப்படின்னு சொல்லப்படுது. புளிக்கலன்னு புளியிலேன்னு அர்த்தம். ஸோ விவகாரம் என்ன, எப்பொழுதுமே அது இருந்தால் அதுக்கு ஸ்வரூப லட்சணம்னு பேரு. கொஞ்ச நேரம் இருந்து அதுக்கப்புறம் அது இல்லாத போனால் அதுக்கு தடஸ்த லட்சணம் உண்டு. ஆனா அந்த ரெண்டும் அந்த பொருளை மற்ற பொருள்கள்கிட்ட பிரிச்சு காமிக்கிறோம். ரைட் சார்? இந்த தடஸ்த லட்சணத்துக்கு ஒரு கதை சொல்றேன், அது கரெக்டா உங்க மனசுல புரியும். ஒருத்தர் ஒரு ஆசிரமத்தை வேணும்னு பார்க்கணும்னு போனார். அந்த ஆசிரமம் ஒரு கிராமத்துல இருக்கான். ஸோ இந்த கிராமத்துக்குள்ள போயிட்டு அவ பந்தத்துல போய் தங்கி நிற்கிற. இவர்னு சொல்றாரு, அந்த ஆசிரமத்துக்கு போனோம், அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன், வழியை காட்டுங்கோ அப்படின்னாரு. இந்த மனுஷன் சொன்னார், இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியா இல்லை, நடக்க முடியாது என்னால, ஆனா உமக்கு வழி காட்டுறேன், நீங்க அந்த வழியா போனீங்கன்னா நிச்சயமா பார்க்கலாம் அப்படின்னாரு. என்ன பண்ணார், கொல்லை கழிச்சுன்னு பண்ணார். கொல்லையில ஒரு மேடு மாதிரி இருந்தது. அந்த மேடை ஏறினா ஏறின பேர் என்ன பண்ணார், அதுவும் அந்த பக்கம் இருக்கு பத்தில ஒண்டிய ஒரு பனைமரம் இருக்கிறத தெரிகிறதுன்னு தெரிகிறதுன்னு அந்த பனைமரத்தை அடையாளமா வச்சுக்கோ. அந்த பனைமரத்துக்கு போகும். அந்த பனைமரமானது என்ன இருக்கு, அது பக்கத்துல ஒரு சின்ன நதி போறது. அந்த நதிக்கரையில இருக்கு. ஸோ அந்த நதி அங்கே பனைமரத்துக்கு போனேன்னா இந்த நதிக்கரைக்கு தெரியும். அதுக்கு அக்கறையில ஆசிரமம் இருக்கு. அங்கே போனா அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு இவர் இனிமேல் நீங்க வர வேண்டியது இல்லைன்ட்டு. ஏன்னா பனைமரம் தான் எப்ப பார்த்தாலும் தெரியல, அதை வச்சுட்டு நம்ம வழியா போலாம் அப்படின்னா ரைட். இவர் அதே மாதிரி இவர் ஆசிரியத்தை சொல்லி இந்த இவர் போனார். நேரா அந்த மரத்துக்கிட்ட போனார். போனதுமே அங்கே பக்கத்துலயே அந்த தீரத்திலேயே தான் பனைமரம் இருக்கு, நதி இருக்கு. நதியை தாண்டினமே எதிர்க்க ஆசிரமம். இதுக்கு இவர் என்ன பண்ணார், அந்த ஆசிரமத்துக்கு போறத வழக்கம்னு வச்சுட்டு இருக்கார்.
ஒரு 10 நாளுக்கு ஒரு தரம் வந்து போயிட்டு இருக்கு. இனிமேல அவர் வேண்டாம். கரெக்டா இவாத்துக்கு வந்து சாப்பிட்டு சாயங்காலமா கிளம்பி நேர பனைமரத்தை பிடிச்சிக்க வேண்டியது ஆசிரமம். இப்படி ஒரு 10 தரம் போயிட்டு வந்தார் சார். இவருடைய தலையெழுது என்னாச்சுன்னு யாரோ தான் பனைமரத்தை வெட்டிவிட்டான். இப்ப என்னடா ஆச்சுன்னு இவருக்கு வழி தெரியுமா தெரியாத வழக்கமாயிடுச்ச. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து பனைமரம் இல்லையா யாரோ வெட்டிட்டா சார். இந்த பனைமரம் எனக்கு தேவையில்லைன்னு நேரம் இங்க போனார். ஏன்னா வழி கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துட்டார். இப்ப யாவத் காலம் ஆசிரமம் இருக்கிற பரியந்தம் பனைமரம் இருக்கணும் நிர்பந்தம் இல்லாத போனாலும் அந்த பனைமரமானது அவருக்கு அந்த ஆசிரமத்தை காட்டி கொடுத்தது. இதன் தீரே தட்டே திஷ்ட தீசி தட்டத்துல இருக்கிறதுனா தட்டத்த லட்சணம். இது எப்படி தட்டஸ்த லட்சணம்ங்கிற பேர் எப்படி வந்ததுங்கிறதுக்கு சொன்னேன். யாவத் காலம் அனவஸ்திதத்வே சதி இதர வியாவர்த்தகம் லட்சணம். இது தட்டஸ்த லட்சணம். ஸ்வரூபமேவ லட்சணம் ஸ்வரூப லட்சணம். இந்த அத்தியாசத்துக்கு ஆச்சாரியா இந்த 2 லட்சணமும் அத்தியாச பிராக்டிஸ்ல சொல்லியிருக்கேன். அதனால இது பார்த்ததுனால அவருக்கு ஏற்பட்டது அப்படின்னு. சத்தியமிச்ச வஸ்து சாதாத்ய அவபாசம் அப்படின்னு ஸ்வரூப லட்சணம். தடஸ்த லட்சணம் சம்பிரயோகாதி ஹேதுத்ரய ஜன்யத்துவம். சம்பிரயோகம் கண்ணால பார்க்கறது, 2வது தோஷம், 3வது சாதிருத்தியம். சாதிருத்தியம் இருந்தா தான் சார் ஒன்ன இன்னொன்னா நினைப்பேன். இப்ப கிழிஞ்சல்ல வெள்ளிய பாக்குறேன், கறிக்கட்டைய வெள்ளின்னு நினைக்கல. ஏன் கிழிஞ்சலுக்கும் வெள்ளிக்கும் ஒரு சாதிருத்தியம் இருக்கு அப்படின்னா பாடப்பள்ளியும் இருக்கு. கிழிஞ்சலாந்து பளபளான வெயில்ல தோன்றது, அந்த வெள்ளியும் பளபளான்னு தோணி இருக்கு. ஆகையால் நீங்க இந்த கிழிஞ்சலை பார்த்ததுமே இந்த பாடப்பள்ளிங்கிறதுனால அந்த சாதிருத்தியம் வெள்ளி சாதிருத்தியம் இங்க இருக்கிறதுனால தான் நீங்க பார்த்து கிழிஞ்சல்ல வெள்ளிங்கிற ஞானம் வரத்துக்கு இந்த 3ம் இருக்கு. ஒண்ணு தோஷம் இருக்கு. என்ன தோஷம்? வெள்ளி மேல ஆசை, எனக்கு வெள்ளி வேணுங்கிற ஆசை. சன்னியாசிக்கு வராதான், அது வெள்ளியில ஆசை இல்லை, அதை பார்த்தாலும் வராது அப்படிங்கிறவாங்க நம்ம. அதே போல கிழிஞ்சல்ல அந்த தோஷம் அந்த பாடப்பள்ளியம் இருக்கிறதுனாலதான் நமக்கு எப்படி தோணிது. அதனால சம்பிரயோகம், தோஷம், சாதிருத்தியம் இந்த 3ம் இருந்தா தான் அத்தியாசம் வரும். அதே போல கயத்துலதான் பாம்புங்கிற ஒரு அத்தியாசம் பார்க்கறது. ஒரு தூணு நின்று இருக்கு, இது பாம்புன்னு நினைக்கிற சார். ஏன் ஒண்ணு இல்லை, அதர்ஷன் தத்புத்தி வர வேண்டியதானே. தூணை பாம்புன்னு வர வேண்டியதானே. ஞானம் வருதுன்னா வந்தா ஏன்னு தெரிஞ்சது வரதில்லை. காரணம் என்ன? இந்த சாதிருத்தியம் அது இல்லை. ஆகையால் இந்த சாதிருத்தியம், தோஷம், சம்பிரயோகம் இந்த 3ங்கிறது அத்தியாசத்துக்கு பேசிக் நெசசிட்டி. 3 காரணங்கள். இந்த 3 காரணங்கள்னால பிறக்கிறது என்கிறது தடஸ்த லட்சணம். அதுவே சத்தியமான வஸ்து மித்யா வஸ்துவோட சம்பந்தப்படுகிறது என்கிறது சத்தியாந்திரதே நிதினி கிருத்தியா அப்படின்னு சத்திய மித்ய வஸ்து தாதாத்மிய அவபாசம்னு இருக்க. இது ஸ்வரூப லட்சணம்னு இருக்க. இப்ப சத்தியமான ஒரு பொருள் இருக்கணும், மித்யா வஸ்துவோட சம்பந்தப்படணும், அப்பதான் அத்தியாசம். உங்களுக்குதான் கண்ணால பார்த்த பிறகுதான பொருள் தெரியுது. அதனால பொருளே இல்லைங்கிறல எப்படி இந்த அத்தியாச லட்சணம் தெரியாது? முன்னால இந்த 3 பொருள் இருந்த பிறகு அதுல இருந்து உண்டாகணும். அது அப்பத்தானே அத்தியாசம்ங்கிறள். முன்னால் தான் உங்களுக்கு கண்ணால பார்த்த பிறகுதான பொருள் உண்டாகிறதுங்கிறல. காரியகாரண பாவமே ஒத்துக்க முடியலையே உங்களால. தடஸ்த லட்சணமும் வரல, ஸ்வரூப லட்சணமும் வரல. ஆகையால் நிகழ காரியகாரண பாவம் இல்லைன்னா அத்தியாசத்துக்கு தாங்கள் சொன்னதான சம்பிரயோகாதி ஹேதுத்ரய ஜன்யத்துவம் எனக்கூடியதான தடஸ்த லட்சணமும் அத்தியாச தடஸ்த லட்சணமும் சத்தியாந்திரதே மிதினீகிருத்தியா எனக்கூடியதான வாக்கியத்தினால சொல்லப்பட்டதான சத்தியவஸ்துனா நித்யாவஸ்து தாதாத்மா அவபாசா எனக்கூடியதான ஸ்வரூப லட்சணமும் வராது அப்படின்னு பூர்வப்பட்டு சந்தேகப்படுறாங்க. தடஸ்த லட்சணம் சில சமயத்துல உபலட்சணம் ஆகலாம், ஆனா எப்பவுமே அது ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. உபலட்சணம்னு சொன்னா அது அந்த சமயத்துல இருக்கப்படாது. உபலட்சணம்ங்கிற சொல்ற இடத்துல அந்த சமயத்துல இருக்கப்படாது. घटादेहे स्वज्ञानात् पूर्वम् असत्वेन प्रतिकर्म व्यवस्था अनुपपत्तिः अधिष्ठानस्यापि सुप्तीदमंशस्य रूप्यादिवत् इदं रचनमिति ज्ञानात् प्राग् असत्वेन संप्रयोगादिहेतुत्रयजन्यत्वरूप अध्यास तटस्थलक्षणस्य सत्यस्य वस्तुनः मिथ्यावस्तु संभेद अवभासः इत्यस्य स्वरूपलक्षणस्य च अयोगः इति चेत् न प्रतिकर्म व्यवस्थायाः संप्रयोगादि हेतुत्रयजन्यत्वरूप अध्यास तटस्थ लक्षणस्य च
மந்தாதிகாரி விஷயத்வா. அவ்வளவு. இந்த பிரதிகர்ம வியவஸ்தை, நான் குடத்தை பார்த்தா எனக்கு குடம் தான் ஞானம் வரணும், இன்னொரு ஞானம் வரப்படாது. நான் பார்த்தா எனக்கு தான் ஞானம் வரணும், இன்னொருத்தனுக்கு வரப்படாது. இப்படி எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லோகத்துல இருக்கே சார். ஹவ் வில் யூ எக்ஸ்பிளைன் இட் இப்படின்னு கேட்ட பிறகு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நாங்க சொன்னது பிரதிகர்ம வியவஸ்தை. இதுல எனக்கு தான் காணப்படணும், இன்னொருத்தனுக்கு காணப்படப்படாது. நான் எதை பார்க்கிறேனோ அதுதான் காணப்படணும், இன்னொன்னு காணப்படாது. அப்படின்னா துவைத்தங்கள்ல இருக்குன்னு விவகாரத்துல டிசைன் இருக்கு. இது இல்லாதவனுக்கு தானே இந்த திருஷ்டி சிருஷ்டிவாதம். முதலே சொல்றேன், திருஷ்டி சிருஷ்டிவாதம்ங்கிறது யாருக்கு? உத்தமாதிகாரிக்கு. இந்த பிரதிகர்ம வியவஸ்தை எல்லாம் உத்தமாதிகாரிக்கு இல்ல. சாதாரணமா ஒரு வேதாந்தத்தை கேட்கும் பொழுது அது எப்படி இது எப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து அந்த சந்தேகத்தை போக்கடிக்கிறதுக்காக சொன்னதான மெத்தடு. இது ஆர்டினரி இண்டிவிஜுவல். மந்தாதிகாரின்னா அதை ரொம்ப குறைச்சலான அதிகாரின்னு சொல்லப்படாது, அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணப்படாது. மந்தாதிகாரின்னா சாதாரணமான வியக்திக்கு. உத்தமாதிகாரி விஷயம் திருஷ்டி சிருஷ்டிவாதம். ஆகையால் இவனுக்கு இதை பத்தி ஒன்றும் இல்லை. அதே போல சம்பிரயோகாதேது திரைஜன்யஸ்வரூப அத்தியாச தகஸ்த லட்சணம் இருக்கு பார்த்தா, இதுவும் மந்தாதிகாரிக்கு தான். அதனால அதை பத்தி இல்லை. சத்தியஸ்ய வஸ்துனா நித்யாவஸ்து சம்பேதாவபாசா இது ஸ்வரூப லட்சணம் து திருஷ்டி சிருஷ்டிவாதேபி அவிருத்தம். இப்ப பாருங்க, சத்தியவஸ்துனா நித்யாவஸ்து தாதாத்மியாவபாசம் இருக்கேன், இது ஜீவன் முக்தனுக்கும் உண்டு. ஜீவன் முக்தனுக்கும் சத்தியமான சைத்தன்யத்துல இது லௌகிக்க லோக விவகாரங்கள் உலகங்கள் காணப்படுகிறது. ஞானம் வந்ததுமே உலகங்கள்லாம் இருட்டு எடுத்து போயிடும் சார் அப்படின்னு சொல்லாதீங்க. இதமந்தம் ஜெகத் அப்படின்ட்டு உலகம் முழுக்க இருட்டாயிடுமா. எதி சப்தா ஸ்வயம் ஜோதி ஆசம்சாரம் நதித்தியதேங்கிறான் தண்டி. இந்த உலகத்துல சப்தம்ங்கிறது இல்லைன்னா உலகங்கள்லாம் இருட்டு அடிச்சு போயிடுங்கிறான். அதே மாதிரி உங்களை ஞானம் வந்ததுமே உலகம்லாம் தோணாது சார், நம்ம சரீரமே தோணாது, உலகங்கள்லாம் தோணாது அப்படின்னு சொல்லாதீங்க. இன்ஃபேக்ட் ஜீவன் முக்திங்கிறது வேணும். ஜீவன் முக்தனா இருந்தால்தான் அவன் சொன்னாதான் வேதாந்தம் நமக்கு ஞானம் வரும்னு சொல்றான். எமேவ ஏட்டவனது, யார்வானது அந்த ஆத்ம தத்துவத்தை அபேதமாக நானே பிரம்மம் எனக்கூடியதான எண்ணத்தோட சொல்லுகிறானோ அவன் சொன்ன ஞானம் தான் நமக்கு, அவன் சொன்ன வேதாந்தம் தான் நமக்கு புரியும் அப்படின்னு உபநிஷத்து ரெண்டே சொல்றது. அனன்ய புரோக்தேகதி அப்படின்னு அனன்யமா இருந்து கொண்டு சொன்னாதான் அது நல்லா புரியும் அப்படிங்கிற. அதனால ஜீவன் முக்தி வேணுமா வேண்டாமா? அவசியம் வேணும். ஜீவன் முக்தி வந்ததுமே உலகம் எல்லாம் மறந்து போயிடுது, உலகமே இல்லை அப்படின்னு சொன்னேன்னா அப்புறம் நமக்கு யாருமே ஞானம் வராது. அப்ப விவகாரம்னா ஜீவன் முக்தியை அவசியம் ஒத்துண்டாகணும். அந்த ஜீவன் முக்த சமயத்துல அவனுக்கு சைத்தன்யமும் தெரியணும், இந்த உலகமும் தெரியணும், சிஷ்யம் தெரியணும், அவனுக்கு என்ன வேணும்னு தெரியணும், அவன் கேட்ட கேள்வி என்னன்னு புரிஞ்சதானே பதில் சொல்வார். சமாதியிலேயே இருந்தாரு ஏன்னா ஒரு நாள் நமக்கு என்ன பிரயோஜனம்? அப்ப என்ன, அந்த ஜீவன் முக்தனுக்கு பிரபஞ்ச தோற்றமும் இருக்கு. பிரபஞ்ச தோற்றமும் இருக்கிறதுனால அந்த ஜீவன் முக்தனுக்கு அத்தியாசம் இருக்கத்தான் இருக்கு, சைத்தன்யமும் இருக்கு. சைத்தன்யத்துக்கு மேல பிரபஞ்ச தோற்றமும் இருக்கத்தானே அத்தியாசம். இப்ப விவகாரம் என்ன, இந்த அத்தியாசம் இருக்கிறதுனால அத்தியாச ஸ்வரூப லட்சணம் இருக்கு. ஜீவன் முக்தனா இருந்தாலும் சத்தியஸ்ய வஸ்துனா நித்யா வஸ்து அவபாசா அப்படிங்கிற தடஸ்த ஸ்வரூப லட்சணம் இருந்துட்டு தான் இருக்கு. அது திருஷ்டி திருஷ்டி வாசலையும் இருக்கு. அதான் சொல்ற, சத்தியஸ்ய வஸ்துனா நித்யா வஸ்து சம்பேத அவபாசா இது ஸ்வரூப லட்சணம் தூ திருஷ்டி சிருஷ்டி பட்சேபி அவிருத்தம். ஏன் நகி இதமம்சாவச்சின்ன சைத்தன்யம் ந வஸ்து. இதமம்சாவச்சின்ன சைத்தன்யம் வஸ்து இல்லைன்னு சொல்ல முடியாத, வஸ்து எப்பொழுதும் இருக்கிறது தான். நவா மித்யாரோப்பியஸ்ய தேனதா ந சம்பேதாவபாசா. மித்யாரோப்பியம் அந்த சைத்தன்யத்தோட சம்பேதாவபாசம் இல்லாம இல்ல, இருந்துட்டே இருக்கு. அதனால அந்த ஸ்வரூப லட்சணம் இருக்கு, அபேதம் இங்க. அதனால அந்த சைத்தன்ய வஸ்து சாதாரணமா சொல்றது நச்ச இதம் ரூபியம் இது ஞான காலே சுத்தித்வாதேஹே அபாவேன அத்தியாசஸ்ய தத் அஜ்ஞான காரியத்வாதி பிரக்ரியா விரோதா இது வாக்கியம். அதுக்கு மேல இதம் ரூபியம்னு ஒரு ஞானம் வருது நமக்கு. இது வெள்ளின்னு பார்த்துட்டு இருக்கு. அந்த ஞானம் எப்ப இருக்கோ அப்ப சுத்தித்துவம் உங்களுக்கு தெரியுறதோ. சுத்தித்துவம் மறைஞ்சு இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு வெள்ளியின ஞானமே வந்தது. ஏன்னா சுத்தி சைத்தன்ய அஜ்ஞானத்தினால ஆவிரதமா இருக்கு. அந்த அஜ்ஞானம் தான் ரஜதமாக மாறி இருக்குன்னு சொன்னேன். ஆகையால் சுத்தித்துவம் தெரியாதனால இல்லாதனால அத்தியாசஸ்ய
தது அஜ்ஞான காரியத்துவாதே பிரக்ரியா, அந்த அஜ்ஞானத்தினால்தான் இந்த அத்தியாகம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றது தப்பா போயிடுமே சார் அப்படின்னு. இது வாக்கியம் இதம் ரூபியம் இது ஞான காலே சுத்தித்வஸ்ய அபாவேபி. ரைட், இதம் ரூபியம்ங்கிற ஞான காலத்துல சுத்தித்வம் இல்லை. ஆனா என்னன்னா அஜ்ஞானம் இல்லைன்னு யாராவது சொன்னாலும் அஜ்ஞானம் இருக்கலாமே. ததஜான ஸ்தித்ய விரோதா. ஏன்னா முதல்லயே நான் சொன்னேன் 6 பதார்த்தங்கள் எங்களுக்கு அனாதி. இந்த 6 பதார்த்தங்கள்ல இந்த திருஷ்டி சிருஷ்டிவாதத்தை நாங்க சொல்லல. என்னது? ஜீவ ஈஷோ விசுத்தாசி ததா ஜீவேசியோர் பிதா அவித்யா தச்சிதோர் யோகா ஷடஸ்மாகம் அநாதய. அனாதி சின்னமான பதார்த்தங்களுக்கு தான் திருஷ்டி சிருஷ்டி. திருஷ்டி சிருஷ்டின்னு நீங்க எப்ப பார்க்கிறீங்களோ அதுக்கப்புறம் பிறந்தது. இதெல்லாம் எதுக்கு சார்? இந்த 6 பதார்த்தங்களுக்கு, 6 தவிர மற்ற பதார்த்தங்களுக்கு. அஜ்ஞானமானது இந்த திருஷ்டி சிருஷ்டிக்குள்ள விழல. அஜ்ஞானம் முன்னாலே இருக்கலாம், யாரும் இல்லைன்னு சொன்னோம். ஆகையால் அஜ்ஞானம் இருந்தது, அஜ்ஞானத்தினால உண்டா இருக்குங்கிற பிரக்கிரியைக்கு ஒரு விரோதமும் இல்லை. அதான் சொல்லிட்டார். இதம் ரூபியம் இது ஞான காலே சுக்தித்வஸ்ய அபாவேபி தது அஜ்ஞான ஸ்தித்ய விரோதா நஹி சத்தா காலே இவ சத்தா விரக காலேவே அஜ்ஞானம் விருத்தியதே. எப்பொழுது ஒரு பொருள் இருக்குங்கிற இடம், அந்த பொருள் இருக்கிற காலத்திலையும் அஜ்ஞானம் இருக்கலாம், சத்தா இல்லாத காலத்திலையும் அஜ்ஞானம் இருக்கலாம். அஜ்ஞானம் அனாதிங்கிறது. அதனால அஜ்ஞானத்தை பத்தி ஒண்ணும் சொல்ல வேண்டியது. நச்ச இதம் ரூபியம் நேதம் ரூபியம் இது ஞானயோகோ பின்ன விஷயத்வேன பாத்திய பாதக பாவ அனுபவஸ்தி இது வாச்சம். இதுக்கு மேல இதம் ரூபியம்னு இதம் ரஜதம் அப்படின்னு ஞானம் வருது. இந்த ஞானத்துக்கு என்ன சார் விஷயம்? ரஜதம். கட ஞானத்துக்கு விஷயம் கடம், பட ஞானத்துக்கு விஷயம் படம், ரூபிய ஞானத்துக்கு விஷயம் ரூபியம். இது தெரிஞ்சுக்கணும். ஆப்ஜெக்ட் நாலேஜ், அந்த அறிவினால் எது அறிவிக்கப்படுகிறதோ அது அதற்கு விஷயம். கட ஞானத்துக்கு விஷயம் என்ன? இது கடம். கடம் ஏன்னா இது குடம் எனக்கூடியதான ஞானம் நமக்கு வருது. அந்த ஞானமானது எதை தெரிவிக்கிறது? கடத்தை தெரிவிக்கிறது. இந்த ஞானத்துக்கு விஷயம் எது? கடம். இப்படி சொல்லி சொல்லி வழக்கணும். என்ன அப்புறம் ஞான விஷயம் சொல்லலாம். என்ன சார் அது எதை விஷயம் தனியா இருக்கான்னு கேட்கக்கூடாது. கட ஞானத்துக்கு விஷயம் என்ன? கடம். ரூபிய ஞானத்துக்கு விஷயம் என்ன? ரூபியம். ரூபியம் இல்லைங்கிற ஞானத்துக்கு என்ன விஷயம்? ரூபியாபாவம். இது ரூபியம் இல்லை. ரஜத ஞானத்துக்கு விஷயம் ரஜதம், நேரம் ரஜதம்ங்கிற ஞானத்துக்கு விஷயம் ரஜதாபாவம். இப்ப முதல்ல வெள்ளின்னு சொன்னேன், அப்புறம் வெள்ளி இல்லைன்னு. இப்ப வெள்ளிங்கிறது வெள்ளி இல்லைங்கிற அறிவானது என்ன பண்ணிட்ட? வெள்ளிங்கிற அறிவை போக்கடிச்சிடு. அதனால அங்க வெள்ளி இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த ரெண்டுக்கும் பாத்திய பாதக பாவம் இருக்கா? ஒண்ணு இன்னொன்னு போக்கடிக்கிறத இது லோகத்தில் நம்ம பார்த்திருக்கோம் பாருங்க. இதம் ரூபியம் நேரம் ரூபியம் இது ஞானயோகோ பின்ன விஷயத்வேனா, வெவ்வேறு விஷயமா இருக்கிறதுனால பாத்திய பாதக பாவ அனுபவத்தி. என்ன ஒரே விஷயமா இருந்தா தான் சார் பாத்திய பாதகமா இருக்கும். அறிவோ அறிவு இல்லாமையோ ஒண்ணு போக்கடிக்கணும், சமான விஷயமா இருக்கணும்னு சொன்னேன். எந்த அஜ்ஞானம் இருக்கோ அந்த ஞானம் வந்தாதான் அந்த அஜ்ஞானம் போகும்னு சொல்லியிருக்கேன் முன்னால. கணக்கு தெரியலன்னா கணக்கு தெரிஞ்சுட்டாதான் கணக்கு அஜ்ஞானம் போகும். பிசிக்ஸ் புரியலன்னா பிசிக்ஸ் தெரிஞ்சதான் போகும். ஸோ ஞானாஜானங்களுக்கு பாத்திய பாதக பாவம் எப்ப வரும்? சமான விஷய கத்துவேனா அப்படின்னு இத்தனை நாளா வச்சிருக்கோம். இப்ப என்ன சொல்றார்? உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக விவகாரம் நடந்தார். இது வெவ்வேறு விஷயமா இருக்க, இது ரஜத விஷயமா இருக்கு, இது ரஜதா பாவ விஷயமா இருக்கு. வெவ்வேறு விஷயமா இருந்தா எப்படி பாத்திய பாதக பாவம் வரும் அப்படின்னு கேட்கணுமே. நீங்க அந்த பழைய சம்ஸ்காரத்தை கேட்டா தகராறு இருக்கு. என்னடா இப்படி இருக்கேன் நானும்? இதம் ரூபியம் நேதம் ரூபியம் இது ஞானயோகோ பின்ன விஷயத்வேனா, ஒன்னு ரூபிய விஷயம் இன்னொரு ரூபியா பாவ விஷயம். ஆகையால் வெவ்வேறு விஷயமா இருக்கிறதுனால பாத்திய பாதக பாவ அனுபவத்தி இது வாச்சம். பின்ன விஷயத்வேபி விஷயோகோ சாரூபியாது ஸ்வப்ன பாத்திய பாதகையோரிவ பாத்திய பாதக பாவ உபபத்தே. ஒன்னும் கவலையே படப்படாது. இங்க என்ன சொல்லிருக்காரு அப்ப இது சித்தாந்த சங்கிரகங்கிற ஒரு புத்தகத்துல அத்திரச்ச சம்பாவித சமஸ்த சங்காபங்க பிரக்ஷாளனம் ஸ்வப்ன திருஷ்டாந்த சலில தாரையைவ கர்த்தவியம். உமக்கு எங்கேயாவது ஏதாவது என்னென்ன டவுட் வந்ததுன்னா இந்த டவுட்டை அப்படியே ஸ்வப்னத்துக்கு எடுத்துட்டு போங்க. அந்த ஸ்வப்னத்தை பாருங்க, அது போல என்னன்னா சரியா போயிடுதுன்னு. விவகாரம் என்ன? இங்க நடக்கிறதெல்லாம் ஸ்வப்னம் மாதிரி.
சொப்பனத்துல வந்தா ஏன் வந்தா காரிகாரம் பேச்சுடலாம் ஒன்றும் பேசு. முதல்ல குதிரையா தோன்ற சார், அடுத்த க்ஷணம் அந்த ஆணையாயிடுது. குதிரை யானையா எப்படி மாறும்? இது என்ன கேட்க விடாது, நீங்க தான் பதில் சொன்னீங்க. சொப்பனம் நீர் தான் பார்த்தே, சொப்பனத்தை பார்த்தேன் சார் குதிரைய, அடுத்த குதிரை யானையா மாறிடுது சார். நான் வந்து பாசிவ் ஹியரர், அவ்வளவுதான். நீ சொன்னேன்னா ஓஹோ இப்படியும் சொப்பனம் வந்ததா அப்படின்னு சொன்னா நான் சந்தோஷப்படுவேன்னு தவிர எப்படி என்னங்கிறது நீங்க தான் சொல்லணும். ஏன்னா நீங்க தான் செய்யறது சொப்பனம். அதனால விவகாரம் என்னன்னா இது எப்படி இதுங்கிற கேள்விக்கு இடம் இல்லை. சாதாரணமா சமான விஷயமா இருந்தாதான் ஞானாஜான்களுக்கு பாத்தியபாதக பாவம். இங்க இப்படி வந்ததுன்னா இது இரட்டை சத்தியவாதம். இதுல விவகாரம் சொப்னம் மாதிரி. சொப்னத்துல ஏதாவது கேள்வி கேட்கிறடா கேட்க முடியாது. இங்கேயும் அவ்வளவுதான் விவகாரம். சொப்ன விஷய என்ன விஷயத்தேவி விஷயோ சாரூபியா ஸ்வப்ன பாத்திய பாதகையோரிவ பாத்திய பாதக பாவ உபபத்தே நச்ச ரூப்யாதி பாதஸ்யாபி திருஷ்டி சிருஷ்டித்வே தேன ரூப்யாதேஹே மித்யாத்வ அசித்திஹி இது வாக்கியம். இப்ப ரூப்யாதி பாதமும் திருஷ்டி சிருஷ்டின்னு சொன்னேடையானால் ரூபியமானது எதனால நேதம் ரஜதம்ங்கிற ஞானத்தினால போச்சு. அத நேதம் ரஜதம்ங்கிற ஞானமே அதுவும் திருஷ்டி சிருஷ்டி. உங்க மதத்துல எப்ப பாக்குறீங்களோ அப்பதானே உண்டா இருக்கு. சோ நேதம் ரஜதம்ங்கிற ஞானமே திருஷ்டி சிருஷ்டி. முதல்ல ரூபியம்ங்கிறது திருஷ்டி சிருஷ்டி. அந்த ரூபியத்தை கண்டனம் பண்ணக்கூடியதான நேதம் ரஜதம்ங்கிற ஞானமும் திருஷ்டி சிருஷ்டி. அப்படின்னு இதுவும் மிச்சை. திருஷ்டி சிருஷ்டி எல்லாம் மிச்சைன்னு சொன்னேன். இப்ப விவகாரம் என்ன, இதுவும் மிச்சம். மிச்சா ஜானத்தினால அது போகுமையானால், முதல் ஞானம் போகுமையானால், அந்த முதல் ஞானமானது பொய்யா இருக்கணும் நிர்பந்தம் இல்லையே. பொய்யான ஞானத்தினால போக்கப்பட்டது அது உண்மையா இருக்கட்டுமே அப்படின்ட்டான். ரூபியாதி பாதஸ்யாபி திருஷ்டி சிருஷ்டத்வே தேன ரூபியாதேஹே மித்யாத்வ அசித்திஹி வாக்கியம் சொல்றார். பாத்திய அந்யூன சத்தாகத்வமேவ பாதகத்வே பிரயோஜகம் நது அதிக சத்தாகம் இத்யஸ்ய உபபாதிதத்வேன. இப்ப இது குடம்னு முதல்ல நீங்க பார்த்து, இது குடம் இல்லைன்னு அப்புறம் ஒரு ஞானம் வந்தது. இந்த குடம் இல்லைங்கிற ஞானமானது இது குடம் எனக்கூடியதான ஞானத்தை விட அதிக சத்தாகமா இருக்கணும் நிர்பந்தம் இல்லை. இதுவும் வியாபகாரிக்கம் அதுவும் வியாபகாரிக்கமா இருந்தாலே போறோம். அத பழைய ஞானத்தை இது போக்கடிச்சுவிடும். இதுவும் உண்மை சார், அதுவும் முதல்ல இது ரஜதமன் இது வெள்ளி இது குடம்னு ஞானம் வந்தது. பிறகு கிட்ட போய் பார்த்தா இது குடம் இல்லைன்னு ஞானம் வந்தது. இதுவும் வியாபகாரிக்கம் தான், இது கண்ணால பார்த்ததுனால ஏற்பட்டதுதான். அதனால இது வியாபகாரிக்கமா இருந்தாலே பழைய ஞானத்தை போக்கடிக்கும். ஆனா இது பிராதீதிகமாக இருக்குமே ஆனால் அப்பொழுது பழைய ஞானத்தை போக்கடிக்கும். அதனால சமான சத்தாகமா இருந்தா போறோம். இது அதிக சத்தாகமா இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. இது நீங்க தித்திய மித்யாத்வத்திலேயே நம்ம சொன்னோம். ரெண்டாவது ஞானமானது எது முதல் ஞானத்தை போக்கடிக்கிறதோ அந்த ஞானமானது முதல் ஞானத்துக்கு ஈக்குவலண்டா இருந்தா போரும். அந்யூன சத்தாக்கம், அதை விட குறைச்சலா இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அதை விட அதிகமாக இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. ஏன்னா இது என்ன சொல்லியிருக்க, சொப்பனத்திலேயே முதல்ல யானைன்னு பார்த்தாரு, அதுக்கப்புறம் ஒட்டகம்னு பார்த்தாரு. ரெண்டும் பிராதிபாசிகம். யானைங்கிற ஞானம் ஒட்டகம்ங்கிற ஞானம் வந்ததுமே யானைங்கிற ஞானம் போயிடுதோ இல்லையா. ரெண்டும் பிராதிபாசிகம் வந்தா பிராதிபாசிக பதார்த்தமே ஒண்ணு இன்னொன்னு பாதிக்கலாம். அதிக ஞானமா அதிக சத்தாகமா இருக்கணும் நிர்பந்தம் இல்லை. அதான் அங்கே சொன்னதான் இங்கே சொல்ற. ரூபியாதி பாதஸ்யாமி திருஷ்டி திருஷ்டத்வே தேன ரூபியாதேஹே மித்யாத்வ அசித்தி வாக்கியம் பாத்திய அந்யூன சத்தாகத்வமேவ பாதகத்வே பிரயோஜகம் நது அதிக சத்தாகத்வம் இத்யஸ்ய உபபாதிதத்வேன. சொல்லிட்டேங்கிறது எங்க சொல்லிருக்கேன், தித்திய மித்யாத்வ லட்சணம் சொல்லும் பொழுது சொல்லிட்டோம். வியாவகாரிகேன அபாவேன வியாவகாரிக பாதவது பிராதிபாசிகேன பிராதிபாசிக பாத அவிரோதா. பிராதிபாசிகத்தினால பிராதிபாசிகம் போகலாம். நட்ட சுசுப்தி பிரளயாதோ அப்படின்னு மேல இத அடுத்த கிளாஸ்ல வரும்.